பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு சகாயம் தேவையோ, உதவி தேவையோ, ஒத்தாசை தேவையோ, ஆண்டவர் அந்த இடத்துல உங்களுக்காய் சகாயத்தை செய்வார். எனக்கு யாருமே சகாயம் செய்ய இல்லை, யாருமே என்னை தூக்கிவிட இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்படுகிறேன், யாருமே எனக்கு உதவி செய்யல. என் உறவினர்கள், என் உறவுகள், நண்பர்கள் எல்லா வகையில சகாயம் செய்ய முடியும், ஆனால் என்னை கைவிட்டுட்டாங்க, யாருமே செய்யல. ஏன் தெரியுங்களா அந்த நிலைமை? சில வேளையில ஏன் தெரியுங்களா நம்ம அந்த நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம்? கர்த்தருடைய பலத்த கரம் நம்மோடு இருப்பது வெளிப்படும்படியாய். தேவ மனிதர்கள் எத்தனையோ பேர் இக்கட்டல கடந்து போறாங்க. செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிக்கிறாங்க. ஏன்னா வேற சகாயமே அவங்களுக்கு இல்லை. அவங்க முடிந்தாங்க, அவங்க வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைத்தாங்க. ஒருவேளை ஒரு சிலர் உங்களை பார்த்து சொல்லி இருக்க முடியும், உங்க ஃபியூச்சர் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உங்க கேரியர் growth அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீங்க எப்படி முன்னேற முடியும்னு கேட்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடந்து வந்த சகாயத்தை போல, செங்கடல் பிளக்கப்பட்ட சகாயத்தை போல உங்களுக்கு ஒரு அற்புதமான சகாயம் கடந்து வர போகிறது. அதிலிருந்து நீங்க அந்த சகாயம் உங்களை விடுதலையாக்கி உயர்த்துகிற பொழுது கர்த்தர் தான் அதை செய்தார், தேவன் தான் உங்களோடு கூட இருந்தார் என்று சொல்லி அந்த பரலோகத்தின் சகாயம் உங்களை சந்திக்கும். நீங்க கடந்து போகிற பண பிரச்சனையில தேவனுடைய சகாயம் கடந்து வரும். உங்கள் இருதயத்தை மிகவும் மிகவும் கஷ்டப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற அந்த காரியம் மறையும்படியா தேவனுடைய சகாயம் கடந்து வரும். கர்த்தருடைய சகாயம் உங்களை சந்திக்கிற பொழுது யாரெல்லாம் நீங்க கூப்பிட்டு கூட பேசாம இருந்தாங்களோ உங்களிடத்துல அப்பாயின்மெண்ட் கேட்டு கடந்து வருவாங்க. They will come to meet you. உங்களை பார்க்கும்படியாய் வருகிறோம், கடந்து வருவாங்க. ஏன்னா கர்த்தருடைய சகாயம் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய சகாயம் தாவீதின் மீது இருந்தனால வனாந்தரத்தில் எங்கேயோ அலைந்து கொண்டிருந்தாலும் குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த சகாயம் அந்த மகனை தொட்டது. சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாறினார். ஒருவேளை நீங்க வனாந்தரத்தின் அனுபவத்தில், கைவிடப்பட்ட அனுபவத்தில், எல்லா இடத்துல நெருக்கப்படுகிற அனுபவத்தில் இருக்கலாம். இன்றைக்கு சொல்லுகிற ஏசாயா 41:10 இருக்கிற அந்த தேவனுடைய சகாயம் உங்கள் மேல கடந்து வருகிறது. சகாயத்தின் காலத்துக்குள்ளாய் வருகிறீங்க. அப்பா உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஏசப்பா அந்த சகாயத்தை உங்களுக்காய் அனுப்பி விட்டார். உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது. உங்களை ஒதுக்கினவங்க, புறக்கணிச்சவங்க உங்களிடத்தில் அப்பாயின்மெண்ட் கேட்டு வரும்படியா என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற அந்த அற்புதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை சந்திக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, தைரியமா இருங்க. அந்த சகாயத்தின் காலத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது கர்த்தரை துதித்து இன்னும் உங்களை பற்றி கொள்ளுவேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய், இன்னும் மறுமலர்ச்சியாய், மிகுந்த தேவனுக்கு சாட்சியுள்ளதா இருக்கும். God bless you.